மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செயல்பட்டு வரும் என்கே கிரானைட் நிறுவனம் அரசு விதிமுறைகளை மீறி கிரானைட் கற்களை வெட்டி எடுப்பதாக கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரி திரு நாகராஜ் அளித்த தகவலின் பேரில் அந்நிறுவனம் இன்று மாலை சீல் வைக்கப்பட்டது. இதுகுறித்து திரு நாகராஜ் மேலும் கூறுகையில், அரசின் விதிமுறைகளை மீறி வெட்டப்படும் குழிகளில் பல கூலி தொழிலாளர்கள் விழுந்து உயிரிழக்கும் அவலமும் ஏற்படுவதாக தெரிவித்தார். நாளைக்கே சாகணும்டா. அண்ணே, இப்பதான் இது நியூஸ் ஆயிருக்கு. இப்ப போய் சாகணும். ஏய், நல்ல பாருங்க. வந்துட்டியா மாப்பிள்ள? அண்ணா போண்ணா அம்பதா எனக்கு தான்டா. சீக்கிரம் வாடா வாடா வா 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 வா. படு படு படு. ஆள் யாரு? டேய், அமுதா ஃபேமிலியோட திருச்சிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா. நீயும் கொஞ்சம் காலத்துக்கு இந்த ஊர் பக்கம் வர வேணாம். எதுவாக இருந்தாலும் நானே ஃபோன் பண்றேன். பாத்துடா ஜாகிரதை. ஓகேடா. நந்து அண்ணே, அந்த சேது யார் என்னன்னு விசாரிக்க சொல்லு. சரிங்கண்ணே. ஹலோ அண்ணே, நத்தரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கண்ணே. முடிச்சுட்டு கூப்பிடுறேன். அண்ணே, நம்மால் நத்தனோட கிராஸ் பண்ணிட்டான். ஆஃபீஸருக்கு ஃபோன் போடு. ஹலோ சார். ஹலோ ஆஃபீஸரா? சொல்லுங்கள் சார். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? சாக போறேன். எதுக்காக சாக போறேன்னு தெரியணும்ல. என்னடா இவ்வளோ பயங்கர சத்தமா இருக்குது? அவன் உயிரோட இருக்கானான்னு செக் பண்ணிக்க.
அம்மா 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 அப்பா என்னாச்சுப்பா என்னம்மா ஹலோ ஆஸ்பத்திரியில் தான் இருக்கான் நான் கூப்பிட்றேன் சார் மெடிக்கல் ஆஃபீஸர் வர சொல்கிறாரு கொஞ்சம் வந்துட்டு போங்க சார் வா மெதுவா ஆ இதில் ஒரு கையெழுத்து போடுங்க டேய் உன் பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான ரிப்போர்ட்டில் இருக்கு பெரியவன் குடிப்பானா என்னடா சொல்ற சார் என் பையன் குடிக்கிற பையன் இல்லை சார் எந்த பையன் அப்பனுக்கு தெரியாம குடிக்கிறான் கையெழுத்து போடுவியா சார் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் சார் குடிக்க மாட்டான் சார் யோ இப்போ எதுக்கு வாக்கியான பேசிட்டு இருக்க கையெழுத்து போட்டு வாங்கி போனா வாங்கி போ கையெழுத்து போடு ராசு இதுல ஏதோ நடந்திருக்கடா நேத்து தானடா குவாரியம் முன்னாங்க இன்னைக்கு என் பிள்ளை செத்து கிடக்கா ராசு அந்த ரவி ஏதோ பண்ணியிருக்காண்டா டேய் மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்டா ஆமாயா நாங்கள் தான் பண்ணோம் உன்னால் என்ன பண்ண முடியும் உன் பையன் பண்ணது மட்டும் நியாயமா உன் பையனால் எங்களுக்கு எத்தனை கோடி லாஸ் தெரியுமா கையெழுத்து போட்டு போயிட்டே இரு இல்லை என் பிள்ளைய கொண்டுட்டீங்களா என் பிள்ளைய கொண்டுட்டீங்களா நான் கையெழுத்து போட மாட்டேன் கையெழுத்து போட மாட்டேன் டேய் கோர்ட்டுக்கு போகணும்டா கோர்ட்டுக்கு என்னது கோர்ட்டுக்கு போவியா யோ என்ன நீங்க கைது பண்ணோம் ஆனால் எங்கே தான் இதான் உன் கையெழுத்து இது உன் கையெழுத்து இல்லைன்னு கோர்ட்டை நிரூபிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் பையன் கேஸை பார்த்துக்க போ போயா டேய் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க நல்லா இருக்க மாட்டீங்க என் பிள்ளையாங்க உங்களுக்கு போட மாட்டேன் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா சார் செல்வி சின்ன பிள்ளை ஆசைப்படுறல்ல குடுமா இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டு போட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் கூட புடி புடி ஏம்மா 2 கிளாஸ் அரிசி போடுற 2 கிளாஸ் போடுமா இப்போ நம்ம 4 பேர் தானம்மா சரியா இருக்கும் செல்வி சார் இந்தம்மா தண்ணி குடி சார் இங்க நாகராஜ்ன்றது யாருங்க சார் என்ன விஷயம் அவருக்கு ஒரு பதிவு தபால் வந்திருக்குங்க
கொடுங்க. இது அரசாங்க பதிவு தபால், அவர்கிட்ட தான் கொடுக்கணும். என் பையன் தான் தவறி 4 நாள் ஆச்சு. ஐயோ சாரி சார், நீங்களே கையெழுத்து போட்டுருங்க. பஸ்ஸு, ட்ராவல்ஸு, கல்குவாரி இது எல்லாமே அவன் பினாமி பேர்லாம் சார் நடத்திட்டு இருக்கான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போடுறேன்னே வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பேப்பரில் போட்ட நியூஸ் தப்புன்னு எங்கள் பத்திரிக்கை மேலேயே கேஸை திருப்பி போட்டுருவான் சார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ரிப்போர்ட்லேயும் ஆக்சிடென்ட் தான்னு அஃபீஷியலாக ரெக்கார்ட் ஆகிருக்கும்போது இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போட முடியாதுங்க சார். மறந்துடுங்க சார். மறந்துடுறதா? எப்படி? நான் செத்து படமானத்தை மறக்க முடியும் சார்? எனக்கு என் மகனுக்குமான உறவு 35 வருஷம் உறவு. இன்னைக்கு நினைச்சால முத பிள்ளைய பத்தி என் கையில கொடுத்தாங்க. அந்த நிமிஷம் என்ன என் நெஞ்சுக்குள்ள இருக்கு சார். நினைச்சா அவனை குத்தி கொண்டு அமுட்டு கோபத்துல இருக்கு. உடம்புல தம்பு இல்லை சார். என் பிள்ளைக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னும் 4 பேருக்கு ஏற்பட்டக்கூடாது சார். தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டேய், அங்க என்னடா பாக்குற? ரவியை கொல்ல போறேன்டா. என் அண்ணன் செத்தது ஆக்சிடென்ட் இல்லடா, மர்டர்ரா. கொன்னுட்டாங்கடா. கொலையா? டேய், உனக்கு அப்புறம் தெரியும்? மாப்பிள்ள, கோபத்தில் எந்த முடிவு எடுக்காதடா. அன்னைக்கு நீ சேதுக்கு அவளை அட்வைஸ் பண்ண. உனக்கே தெரியும் அன்னைக்கு ரொம்ப மோசமான வீடு. சேது மாதிரி அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிடாதடா. சொந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு ஊரில் அனாதையாக கிடக்குறியா? தேவையா? வேணாண்டா. டேய், அண்ணனு கொன்னது தெரியாம இருந்த கூட பரவாயில்லடா. கொன்னுட்டானுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? மொத்த குடும்பம் உடைஞ்சு கிடக்குடா. எங்க அண்ணி வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னடா தப்பு பண்ணிச்சு? நாளைக்கு அந்த குழந்தை அப்பா இல்லாம வாழ்நாள் எல்லாம் உமால தூக்கலண்டா. சத்தமா பேசாதடா. நீ அவனை தூக்குடா. ஆனா யாரு செஞ்சதுன்னு தெரியாம செய்யணும். எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, விடாதடா. வெறி கொண்ட புலி ஒன்று நாரி ஒன்றை கூடி கொண்டு காலம் பார்க்கும் நித்தாம். எந்த நேரம் கோலை வீடும், எந்த நேரம் தலை வீடும், வேங்கை வெளியில் சுத்தும். உடலுக்கு உடலீடு, உயிருக்கு உயிரேடு, உள்ளே மிருகம் கத்தும். கங்கை நீரும் தீர்ப்பதில்லை, காவிரியும் தீர்ப்பதில்லை, தாகம் தீர்க்கும் ரத்தம்.
பழி உணர்வோ தீர்வதில்லை. மனிதனின் உள்ளத்துக்குள் உள்ளம் என்னும் பள்ளத்துக்குள் உறங்கும் உறங்கும் சிங்கம். பழி வாங்கும் நினைப்புடன் விழி இரண்டும் தீப்பிடிக்க விழிக்கும் விழிக்கும் சிங்கம். இடம் பொருள் ஏவல் எல்லாம் எங்கு வந்து கூடும் என்று அலையும் அலையும். யுஎஸ் இருந்து பார்சல் வந்திருக்கு மாப்ள. கிழக்கினில் அடிவாரம் சிவப்பது என்ன என்ன இரவில் ஒழுகிய ரத்தம். எதுக்காடா அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணுற? இது கேமரா மாதிரி இருக்கிற டிரான்ஸ்மிட்டர். இந்த ஃபோன்லேருந்து போகிற வர கால் எல்லாம் இந்த ஃபோன்லேயும் ரிசீவ் ஆகும். எப்படியாவது இதில் ஒன்று நீ நந்தகுமார் வித்துட்டேனா அவன் பேசுறது எல்லாமே நாம இதில் கேட்கலாம். அண்ணன் நந்தகுமார்னு போன் கேட்டிருந்தாங்க. அது விஷயமா தான். அண்ணே வணக்கண்ணே. அண்ணா போன் ஏதாவது கேட்டிருந்தீங்க? இல்லையே. அவர் எங்க கேட்டாரு? நான்ல கொண்டு வந்தேன். அண்ணே தெய்வமே வில்லாதி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ஆசீர்வாதத்தை நேரம் உங்ககிட்ட வாங்கன்னு வந்துட்டேன். அண்ணே தம்பி பாண்டி பஜார்ல சின்னதாக ஒரு மொபைல் கடை ஆரம்பிச்சிருக்கேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அண்ணனோட ஆசீர்வாதம் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். பாசக்கார தம்பியோட சின்ன அன்பளிப்பு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இந்தாங்கண்ணே பூரா இம்போர்ட் உடனே இந்தாங்கண்ணே. பசங்களுக்கு பூரா உங்கள் கையால் கொடுத்துருங்கண்ணே. சரிங்களா? அண்ணனோட ஆதரவு இந்த தம்பிக்கு எப்போவுமே வேண்டாம். அண்ணே நான் போயிட்டேன். அப்புறம் மொபைல் சம்மந்தமாக ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு டாப் அப் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. தம்பி வந்து பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? அப்போ புறப்புறேண்ணே. ஐயோ நந்தனே, சாமியை பார்த்த சந்தோஷத்தில் பூசாரியை மறந்துட்டேன். அண்ணே காஸ்ட்லியான மொபைலை பாக்கெட்டில் வைங்க, தம்பியை மனசில் வைங்க. சரிங்களா? வரட்டுமா? அவசரத்துக்கு டாப் அப் பண்ணிவிடுறேன். அண்ணே வரீனே. டேய் என்னடா கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு. நேரம் சும்மா சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஏய் ஒரு நிமிஷம். அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக குன்னூர் போறாராம். பாதுகாப்புக்காக ரவி சார் கூட வந்தா நல்லா இருக்கும். சரிங்க சார். என்னைக்கு போனோம்? வர திங்கள் இல்லாமல் அடுத்த திங்கக்கிழமை. சரிங்க சார், நான் அண்ணங்கிட்ட சொல்லிடுறேன். மானுடமே வாழும் வரை பழி உணர்வோ தீர்வதில்லை. மனிதனின் உள்ளத்துக்குள் உள்ளம் என்னும் பள்ளத்துக்குள் உறங்கும் உறங்கும் சிங்கம். பழி வாங்கும் நினைப்புடன் விழி இரண்டும் தீப்பிடிக்க விழிக்கும் விழிக்கும் சிங்கம். இடம் பொருள் ஏவல் எல்லாம் எங்கு வந்து கூடும் என்று அலையும் அலையும் எங்கும். கிழக்கினில் அடிவாரம் சிவப்பது என்ன என்ன இரவில் ஒழுகிய ரத்தம். என்னடா இந்த நேரத்துல? எனக்கு ஒரு யோசனை தோணுச்சுடா. என்ன சொல்லு. பணம் கொடுத்தா கொலை செய்வாங்களாம்ல, கூலிப்படன்னு. உனக்கு யாராவது தெரியுமா? அதுக்கு இந்த நேரத்துலடா வருவ? உனக்கு தெரியுமா தெரியாதா? பணம் நிறைய செலவாகும். பரவாயில்லடா, எவ்வளவு செலவழிஞ்சாலும் ஏதாவது பண்ணணும்டா.
நம்ம பார்க்க போகிறோமே ஜம்பளிங்கம் தூத்துக்குடியிலே பெரிய ஆள். மதுரையில் ரவி எப்படியோ அதே மாதிரி வரீங்க. இங்கே தான் வா. ஜம்பளிங்கன் எந்த ரூமில் இருக்காரு? அண்ணே இவங்க தான். வணக்கண்ணே. பாருங்க. இதுதாங்க விஷயம். டேய், நம்மளை பற்றி விவரமாக சொல்லி கூட்டுற மாட்டா, கூட்டிகிட்டு போ. சரிண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. அண்ணே சிம்மக்கல் ரிவ்யூ போடுறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாதுண்ணே. சரி. இதுவே வேற யாரையாவது சொல்லியிருந்தா உடனே போட்டிருப்போம்ண்ணே. இங்கே என்னென்னா ஒரே தொழிலில் இருக்கிற ஆட்களை அண்ணன் செய்ய மாட்டாருண்ணே. மூக்கு அண்ணன் மூக்கு மாதிரியே இருக்குல்லம்மா குட்டி. எங்க சின்னவன் வந்திருக்கான் பாருங்க, பாருங்க சின்னவன் வந்திருக்கான். இந்த கேஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். பண்றியா இல்லையா அதை சொல்லு. உங்களுக்காக பண்றேன். இது என் வீட்டு பத்திரம். இதான் சார் வீடு. அக்கா மாமா பார்க்க வந்திருக்காங்க. உள்ள இருக்காரு போங்க. காளி, இதில் 30 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபா கம்மியாக இருக்கு, வாங்கிக்க. மீதியை மேட்ரு முடிச்சோன்னா தந்துடுறோம். ராசு 5 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணி போட்டேன்டா. எப்படிரா? முந்தா நாள் மூத்த பையனோட செட்டில்மெண்ட் வந்துச்சுல்ல, அதை போட்டேன். ஓ குடு. பார்ட்டியை பற்றி விசாரித்தேன். மதுரையிலேயே பெரிய கையா. நான் இறங்கி செஞ்சால் விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அதனால் புது பசங்களை வச்சு இந்த வேலையை கணக்கச்சிதமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இல்லை காளி, இதை நீயே பண்ணா. என்னை நீங்கள் நம்பி வந்துட்டீங்கல்ல, முடிச்சு கொடுத்துட்றேன். சார், சென்டிமெண்ட்டாக ஃபோன் அடிக்குது பாருங்க சார். எடுத்து பேசுங்க சார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஹலோ, சொல்லு. கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்களா? கல்யாண வீட்டில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சின்னவனும் மேல் வீட்டில் இருக்கிற மலரும் ஒருத்தர் விரும்புகிறாங்களாம். நம்ம செல்வி சொன்னா. பரவாயில்ல, எல்லாம் நல்ல விதமாக தான் நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, வந்துடுறேன். கீரை வாங்கலையா? நீ கருவாட்டு குழம்புக்கா? என்னன்னு சொல்லு. என்ன விஷயம் சொல்லு. உள்ள போ, தெரியும். நிச்சயதார்த்தன்னைக்கு கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டோம்னா என்னங்க மாப்பிள்ள. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். நான் மலரோட அப்பா. தெரியும் சார், ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். உட்காருங்க, ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. அம்மா. என்னடா இப்போ என் கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? ஒரு கெட்டது நடந்த வீட்ல நல்லது நடக்கணும்பாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. அம்மா, என்னடா என் சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காங்க. டேய், வேணா அப்பா கிட்ட நீ தனியா பேசி பாரு. என்னடா பேச சொல்ற? அப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், நான் ஒருத்தனை கொலை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. போடா. கல்யாணம் வேணாம்னு சொன்னா மலர் வேற கொச்சிப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. குன்னூர், திருச்சி சத்திரப்பட்டி திருவிழா, தங்கரிகள் தியேட்டர். இந்த ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணதுல இந்த 3 இடத்துல தான் அவனை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல திருச்சி சத்திரப்பட்டி திருவிழா, அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிகமா இருக்கும், அங்க ரிஸ்க். தியேட்டர்ல
இன்டர்வல் விட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவன் பாத்ரூமுக்கே போவான். ஆனால் அவன் ஆட்கள் காரிடாரில் வெயிட் பண்ணுவாங்க. குன்னூர் மாப்பிள்ள மினிஸ்டர் அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக வருஷம் வருஷம் குன்னூர் போவார். ரவியும் அவரோட பாதுகாப்புக்காக கூட போவான். காலையில் 6 மணிக்கு ரவியோட ஆட்கள் மினிஸ்டரோட கிரேவியார்டு போயிடுவாங்க. ஆனால் ரவி மட்டும் லேட்டாக தான் கிளம்புவான். அவன் கிளம்பி போகிற வழியில் அவனை தூக்குவான். வண்டி ஏறா. டேய் வண்டி ஏறான்றல. வண்டி ஏறான்ற. யார் அண்ணா யார்? பரணி சர்ச்சுக்கு வர வழியில் யாரோ பசங்க சுத்தினாங்கடா. யார் அனுப்பிச்சது? சொல்றா, யார் அனுப்பிச்சா? சொல்றேன். சின்னப்பட்டி காளிதாஸ். சொல்லு. சின்னப்பட்டி காளிதாஸ். எங்க அண்ணன் பணம் கொடுத்து உங்களை ஒருத்தன் கொல்ல சொன்னா. வேற எதுவும் தெரியாது. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? பணம் கொடுத்து யாரும் தெரியாதுங்க. அவங்கள நாங்க பார்த்ததே கிடையாது. டே முத்து, இங்க ஒருத்தன் காக்கி கலர் சொட்டு போட்டு நிக்கிறான்ல, அவன் யாருன்னு விசாரி. யாரு யாரு காணாம? விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ஐயா. வாயை தோறடா. ஏய், நீ என்ன அவனுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றான். அதான் நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். லதா, நீ சாப்பிடுமா? சின்ன மாமா, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம பசங்க ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லி இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிரு. சின்ன மாமா, யாரோ புது பசங்க நம்மளை சுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டில் ஓயிடுச்சுட்டா? ஃபேமிலியோட ரைட் சைடில் உட்காந்துருக்கான் பாருங்க, சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு. ஓகே பரணி அண்ணா, அந்த வேலை செட்டு. சின்னப்பட்டி காளிதாசுங்களா? நீங்க யாரு? மதுரை சிம்மக்கல் ரவி. அப்பா அப்பா பெரியப்பா ஃபோன் பா. நான் அப்புறம் பேசுறேம்மா.
அந்த கிழமை யாரு? அந்த கிழமை யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் வக்கீல் சொல்லி தான் நான் பண்ணேன். வக்கீல் வீடு எங்க இருக்கு? ஹலோ ஹலோ. டே ராசு, எத்தனை தடவைடா ஃபோன் பண்ணுறது? ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்? குன்னூரில் ரவியை போட போன பசங்க மாட்டிட்டாங்கடா. அதான் நான் எஸ்கே பையன் சொந்த ஊர் பண்ணிட்டேன். நானே உனக்கு கால் பண்ணுறேன். என்ன டேய், அடுத்து எப்படா பண்ணுவாங்க? என்னங்க ஃபோன்ல அப்புறம் பேசிக்கலாம். ஐயா கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாங்க. வணக்கம். படிக்கலாங்களா? படிங்க. நிகழும் விஜய வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சுபயோக சுபதினத்தில் திரு சிதம்பரம் திருமதி சிவகாமி அவர்களின் குமாரத்தி செல்வி மலர்விழி என்ற கன்னிகைக்கும் திரு கல்யாண சுந்தரம் திருமதி அமுதா அவர்களின் இளையகுமாரன் செல்வன் சிவகுமாருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. ஹலோ, கால்ராஜ் சாருங்களா? ஆமாம், நீங்கள்? நான் அன்னைக்கு சிம்மக்கல் ரவி விஷயமா அட்வொகேட் மூலமாக உங்களை வந்து பார்த்தேன்ல சார். நான் உங்கள் எங்கெல்லாம் சார் தொலை வருது? உங்கள் லாயருக்கு ஃபோன் பண்ணால் அவர் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கார் சார். குன்னூர் மேட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தெரியும்ல? தெரியும் சார். இருந்தாலும் மறுபடியும் ஏதாவது நீங்கள்... என்னது மறுபடியுமா? சார் இன்னையோட எனக்கு பெயில் முடியுது சார். நாளைக்கு காலையில் கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டோம்னா திரும்ப எப்போ வெளியே வருவான்னு எனக்கே தெரியாது. நீங்கள் திரும்ப வந்து உங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் பணத்தை எங்கே வந்து எப்படி வாங்குறது? 8 மணிக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் ஹலோ அண்ணே. சொல்லு பரணி. குன்னூரில் அண்ணனை கொல்ல சொன்ன பார்ட்டி லைனில் வந்தானே. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பணத்தை வாங்குறதுக்கு அவனை வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கிட்ட மாட்டுவானே. என்னடா குன்னூர்ல ஒரு கேங் ரவியை கொல்ல ட்ரை பண்ணிச்சுன்னு சொன்னல, அதுக்கு காரணமானவனை இன்னைக்கு நைட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போட போறாங்கடா. அவன் சாவ போறது அவனுக்கே தெரியாது.